ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம எந்த படம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, சக்தி திருமகன். என்னோட ப்ரொடக்ஷனில் அவரோட ஆக்டிங்கில் வந்த படம் தான் சக்தி திருமகன். இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தை பார்த்தாச்சு. படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 க்ரோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக. படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ஒரு நியோ பொலிட்டிக்கல் ஸ்டோரி. படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது. ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு படம். மியூசிக் ஸ்கோர், பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்ட்டு. நம்ம விஜயாண்டனி எப்பயும் போல் அழட்டிக்காமல் அழகாக நடிச்சிருக்காரு. சூப்பராகவே இருக்குது படம். எக்ஸலண்ட் ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஸ்டோரி. பாலிடிக்ஸில் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் வருது. அப்புறம் இன்னொரு வசனம் வந்து வருது அப்படின்ட்டு நம்ம தளபதி தான் சொல்கிறாங்க. நம்ம சினிமாக்காரங்க என்ன வந்து காப்பாற்றினா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம 2026 பார்ப்போம். நம்ம தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரியும் இன்டெரக்டாக வந்து சொல்கிறாங்க, படத்தில் சொல்கிறாங்க. அது வந்து இன்டெரக்டாக கன்வே ஆகுது. டேரெக்டாக வந்து யாரையும் வந்து இது பண்ணல. இந்த படத்தை கண்டிப்பாக டைம் வந்தால் தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த படத்துக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3 கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 5க்கு. பாலிடிக்ஸு ரொம்ப பிடிச்சவங்க இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். டைம் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? இல்லடா ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ்.